மனம் ஒருமைப்பட்டால் சிந்தனைகள் சீராகும். சிந்தனைகள் சீர்பட்டால் செயல்கள் செவ்வனே நடக்கும். சிந்தனையும் செயலும் ஒருமித்தால் நியாயம் அநியாயங்கள் தெளிவாகும். அத்தெளிவு உண்டானால் மன அமைதி உண்டாகும். நமக்கு தற்போது அந்த அமைதிதான் தேவை. விவேகமற்றவன் சிந்திப்பதில்லை, விவேகமுள்ளவன் மனப்பக்குவம் அடைகிறான். இரண்டிற்கும் இடைப்பட்டவன் வாலிபால் பந்து போல் அலைக்கழிக்கப்படுகிறான். அந்த மென்மையான இன்பமான மன அமைதியும் நிறைவும் பெறக்கீதை போன்ற இந்து மதத்தின் ஆணி வேரணைய பொக்கிஷங்கள் தற்கால நிலையில் ஒரு சராசரி நிலையாளன் கடைப்பிடிக்கும்படி என்ன சொல்கிறது என்பதையும் இதில் இந்து மதத்தின் தனித்துவம் பற்றியும் தங்களை எழுத வேண்டுகிறேன். தங்கள் அன்பன் எஸ். வெங்கட்ராமன், கோயமுத்தூர், 9. அன்புள்ள நண்பரே, உங்கள் எண்ணம் எனக்கு புரிகிறது. உங்கள் மனத்தின் கோலங்களை எனக்கு விளங்கும்படியே வரைந்திருக்கிறீர்கள். மனிதனின் மனத்துக்கு முதல் தேவை அமைதியும் நிம்மதியுமே. எந்தெந்த வழிகளில் அவை உங்களுக்கு கிடைக்குமோ அந்த வழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பதை இந்து மதம் தடுக்கவில்லை. நிச்சயமாக தவறான வழிகளின் மூலம் அவை கிடைக்கப் போவதில்லை. காமுகனோ, கொலைக்காரனோ, சூதாடியோ, பிறமனை நயந்து செல்லும் பேதையோ, ஏமாற்றுக்காரனோ நிரந்தரமான நிம்மதியை அடைவதில்லை. ஆகவே நிரந்தரமான நிம்மதிக்காக பிறர் வெறுக்காத நல்ல வழிகளைத்தான் நீங்கள் நாட முடியும். அந்த வழி எதுவானாலும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதை இந்து மதம் தடுக்கவில்லை. நீங்கள் சொல்வது போல் பற்றற்ற வாழ்க்கையை மட்டும் இந்து மதம் போதித்தால் ரிசர்வ் பாங்க் அச்சடிப்பதை நிறுத்த வேண்டும். லோக்சபையும் மக்கள் சபையும் பஜனை மடங்கள் ஆகும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்து மதம் லௌகீக வாழ்க்கையை வற்புறுத்துகிறது என்பதுதான் இதுவரை நான் எழுதி வந்திருக்கும் தொடர்கட்டுரையின் சாரமாகும். மனதுக்கு நிம்மதி என்பது பந்த பாசங்களை அறுத்து விடுவதால் மட்டுமே கிடைக்கும் என்று நான் வாதாட வரவில்லை. கீதையை கண்ணன் உபதேசித்தது அர்ஜுனனுக்கு. ஆகவே பந்தபாசத்தை அறுப்பது என்பது கீதையின் முழு நோக்கமாக இருக்க முடியாது. காரணம், அர்ஜுனன் பந்தபாசங்களுக்கு கட்டப்பட்டவன். காதல் உணர்ச்சி மிகுதியும் உள்ளவன்.